ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. தப்பு பாருங்க இறச்சிச்சு அப்படி பிடிச்சி கசக்கி சூப்பராக இருக்குல்ல எங்க செம்மையா இருக்குங்க. சாப்பிட்டு பிச்சு எரிஞ்சாச்சு. அந்த பாயிரதான் இறக்கின்னு நான் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளை மாதிரி மீன் கூட விளாண்டுட்டு இருக்கேன். ஹாய் மக்களே, இன்றைக்கும் நான் அப்படியே இங்கிட்ட வந்தேன். ஏதாச்சும் சம்பவம் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கறக்காண்டி வந்திருக்கேங்க. வந்த இடத்துல இன்றைக்கும் மீன் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குங்க. நடி காமிக்கேன். ஆக்சுவலி வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரில. நான் மைக் கொண்டு வரல, கொஞ்சம் வாய்ஸ் முன்னாடி தான் கேட்கும். எவ்வளோ நிற்கும் அப்படின்னு மட்டும் காமிக்க பாருங்களேன். ஐயோ அப்பா அசந்துட்டேங்க. பக்கத்தில் போனாலும் கலைஞ்சிரும். கொஞ்சம் தூரமாக இருந்தே காமிக்க பாருங்க. எல்லாமே சின்ன சின்ன தேர கூட்டங்க. அங்கே அப்படி இறப்பு காடலையே நிற்கி இந்த பொங்குது பாருங்களேன். பொங்கிட்டு அப்படி மெதுவாக பக்கத்தில் போய் பார்க்க என்னதான் நம்ம காலாடியை மெதுவாக எடுத்து வச்சாலும் மீனுக்கு தெரிஞ்சிரும் போல. நான் இத்தனைக்கும் அவ்வளோ ஸ்லோவாக தான் எடுத்து வச்சுட்டு போகிறேன் காலை. இதில் கூட்டம் நின்றுச்சு, அப்படி கூட்டம் இல்லை, அப்படியே அங்கிட்டு போயிட்டு எப்படி தான் அதுக்கு தெரியுதுங்கிறதே தெரியல. போங்க, சரியான சிவப்புங்க மீன் சிவப்பு. நான் கீழேயும் பார்த்துட்டு வந்து ஓட்டிட்டு போகிறேன். கல் வெட்டி ஓட்டிட்டு பார்த்தீங்களா, கீழேயும் பார்த்துட்டு வரேன் ஏதாச்சும் இருக்க நிற்காண்டு. தண்ணியை பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. சரியான தெளிவாக இருக்குல்ல. அதே விலங்க போனாலும் கலக்கு அடிச்சிருங்க. கலக்கு எடுத்துரும். என் பைக்கை நான் அங்கே நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணா சில டைம் இந்த கொடுவாலாம் வந்து அணைஞ்சு நிற்குங்க. கொடுவா மீன் சொல்லுவோம்ல, அது அணைஞ்சு நிற்கும். அது பிடிக்கவே இங்கிட்ட வரலாம். நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே மீன் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எப்படி பொங்குதுண்டு. தண்ணி அந்த வித்தியாசமாக தெரியும் பார்த்தீங்களா, எப்படி குதிச்சுட்டு எவ்வளோ மீன் இருக்குல்ல. தாட்டி இழுக்க ஒரு டன்னுக்கிட்ட வரும் போலையே அம்மா. பொங்கிக்கிட்டே தான் இருக்குது மீன் பாருங்க. அப்போ இறச்ச காட்டு விட்டுட்டு எங்கேருந்து எங்கே அப்படியே இருக்குன்னு வருங்க. உங்களுக்கு பார்க்க சாதாரணமாக தெரியும், ஆனால் எங்களுக்கு ஃபிஷர்மேனுக்கெலாம் இப்படி கூட்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே பக்கம் வருத்தமாக இருக்கும், வலை இல்லையே அப்படின்னு சொல்லி. இந்த மீன்லாம் பிடிச்சி கலசுக்கு போட்டால் கூட நல்ல விலைங்க. ஆமாம், கிலோ வந்து ஒரு 25 ரூபா 28 ரூபாய்க்கிட்ட போடுவாங்க. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள். துட்டு 500 கிலோ பிடிச்சாலும் பொங்கிக்கிட்டே தான் இருக்குங்க அந்த இடத்துல. சரியான சோப்பம். அங்கே இருந்து அங்கே முடியாது. அந்த தண்ணி கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்களேன். நீங்கள் இங்கே பார்க்குற கலருக்கும் அங்கிட்டு லாஸ்ட்டில் பார்க்குற கலரும் நடுவுலையும் வித்தியாசம் இருக்கும். அந்த நடுவில் உள்ளது ஃபுல்லாகவே மீன் தாங்க. அப்படியே கணக்க இந்த பொங்கிட்டு வருது பாருங்க. பொங்குறான் பார்த்தீங்களா. அப்பா அங்கிட்டலாம் பாருங்கள் விலங்க. ஐயா இருக்கு சிவப்பு. அப்படியே முடிஞ்சளவு பக்கத்தில் போய் காமிக்கேன். மீன் கொட்டெல்லாம் இப்போ தான் இப்படி தான் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படிலாம் பார்க்குற கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வர்றாங்க. கடலும் அழிஞ்சிட்டு கீழேயும் பாருங்கள் அவ்வளோ தண்ணி அடுக்கடுக்காக இருக்குன்ட்டு. எவ்வளோ மெதுவாக எடுத்து வச்சுட்டு போகிறேன். இது தேரகம் வலையில் பிடிச்சாலும் என்ன பண்ணுடா பொங்கிக்கிட்டு தான் போகுங்க. வலையை விட்டு வெளியே போகிற மாதிரி குதிக்கிறதுக்கு எவ்வளோ சரியான சாப்பிட்டு சை இங்கே செம்மையாக இருந்துச்சுங்க. அது வந்தது சார் இந்த டைம் ஸ்விம்மிங்கில் தெரிஞ்சுட்டா சூப்பராக தான் வருது பாருங்க. அதை வருது பாருங்க. இது அப்பா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. ஒரு மீன் 2 மீன்லாம் கிடையாது, அப்படி மொத்தமாக அப்படி பாஞ்சிருந்தாங்க. அடிப்புனாங்கன்னு பொங்குவான்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஒரு படியாக இருத்திட்டு இருக்கான். அப்படியே அந்த அலையில் விளாண்டுட்டு கிடக்காங்க. அவங்க சின்ன சின்ன மீனை திண்டுக்கிட்டு
அதுகளுக்கு என்ன இறை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எல்லா மீனும் அப்படியே விலங்கா போயிட்டுருக்கு. விலங்கண்டா கரையிலேருந்து தூரமாக போகிறது தான் நாங்கள் விலங்குன்னு சொல்லுவோம். ஆழத்துக்கு போகிறது தான் விலங்குன்னு சொல்லுவோம். இங்கே செம்மையாக வந்துச்சுல போல, சரியாக இருந்துச்சுங்க. பக்கத்தில் நெருக்கி வந்துட்டேங்க. டிம்முடியே வந்தாச்சு. நீங்கள் அமைதியாக தான் பேசணும் போல் இந்த மீன் கூட்டத்தை பார்க்க. அப்படி பாயிறது வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய மீன் வந்து அதை வந்து திங்கி வந்திருக்கும். அதனால தான் அவங்க வந்து அப்படி பாஞ்சது மொத்தமாக. பாருங்க கரைக்கல, பாருங்க கரைக்கல எப்படி பொங்கிட்டு இருக்குது. பொங்கு காடல் விட்டுட்டுங்க. இந்த இருக்கு பாருங்க, இது எல்லாமே மீன். இந்த இடம் ஃபுல்லாகவே மீன் தான். இங்கே இருந்து அப்படியே அங்கே முடிய இருக்குங்க மீன். அப்படி சுற்றி வர பாருவாங்க கிடந்த முடி எல்லாமே மீன். இதுலேருந்து ஆரம்பிக்குங்க மீன். அப்பா பாருங்க, அது கலர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சொல்லி போட்டுட்டு தான் இருக்குங்க. பருவட்டு எதுவும் கடிக்கல இதில். பக்கத்தில் வாழை காமிக்கணுங்க. இந்த வருது மீன். இந்த ஓடுதா தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? என் பக்கத்தில் வந்துட்டுங்க மீன். நான் அப்படியே நின்றுட்டேன். தெரியல மீன் அப்படியே விளங்க போது பாருங்க. மீன் வந்து இறச்சிக்கிட்டு சார் கோபுரம் கொண்டு வந்தால் சூப்பராக இருந்துருக்குங்க. கோபுரம்டா தண்ணி கழிச்சு எடுத்துக்கலாங்க வீடியோ. தவிர ஒரு மீன் அப்படியே பக்கத்துலேயே போகுது. அப்படி கரைக்கு போயிட்டுங்க எல்லா மீனும். இந்த போய் பாருங்க இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, எப்படி பாருன்ட்டு. போயிட்டு அப்படி நம்மளை மட்டும் கேப் விட்டுட்டு நம்மளை சுற்றி போகுது மீன். இந்த போது வருங்க சுற்றி போகுது. செம்மையாக இருக்குல்ல. கோபுரம்டா நல்லா தெரியுங்க. இன்னைக்கு மீனை பார்த்தாச்சு, மீன் கூட்டத்தை பார்த்தாச்சு. இப்படி மீன் கூட்டம்லாம் கடலில் வரும்போது இந்த இதெல்லாம் வலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரே அரிதான் அரிச்சு அப்படியே அள்ளி கொண்டு போய் காய போட்டு கருவாடைக்கு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே மீன் தான். நம்ம தான் மீனுக்குள்ளே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இதே இது வேறு கலர் மீன் வச்சுக்கலாம் இன்னும் தெளிவாகவே தெரியும். கொஞ்சம் கருப்பு கலர்லாம் இருந்துச்சுன்னா. இது தேரகம் வந்து எப்படின்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்துக்கு தெரியாது. சூரியன் வெளிச்சம் அதுவும் நம்ம அது மேலே படும்போது பொங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பாசிகள் இருக்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இந்த பதில் பாசி அது அப்படி கிண்டிக்கிட்டு போகுது. சரியா போயிட்டு இருக்குங்க மீன். தப்போது பாருங்க எல்லாம். இந்த இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் தான் சொல்லலாம். எங்கள் ஆளுக்கு தான் அப்பப்போ நடந்து போய்கிட்டு வருவாங்க வீட்டுக்குடி. இப்போ எல்லாமே கடல் அரிப்பு சரசரன்னு அரிச்சுக்கிட்டு வருது. அங்கே கல் போட்டுட்ருக்காங்க. அந்த கல்லுனால கடல் அரிப்பு பயங்கரமாக அரிப்பு வருது. அதெல்லாம் சர்வே எடுக்க மாட்டாங்க. பொங்கிட்டு இனிமேல் வேகமாக போவோம்ண்ணா, களைச்சி விடுவோம் மீனை. களைச்சி விட்டுனா பொங்குவான். இந்த திருக்கிய மிஷின் வலிக்கிட்டு ஓடிச்சு. இதுதான் நான் சொன்னேன்ல, நல்ல வேலை முள் படலை. முள் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்ச. நான் இன்னைக்கு ஒரு ஆள் வந்தது கிடைக்கும். இறைக்க மாட்டேங்க.
அதான் வத்தில் இருந்தால் தான் தண்ணி கம்மியாக இருந்தால் மட்டும் தான் இறக்கான். எப்படி இறச்சி இறக்காம இருக்கு தப்பு பாருங்க இறச்சிது. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல பாருங்க. ஏங்க செம்மையாக இருக்குங்க சாப்பிட்டு. சூப்பராக இறக்கி அந்த பாயிரதான் இறக்கின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. பயங்கரமாக போகுது பாருங்க. இப்படி பண்ணாலும் நல்லா இருக்குண்ணா. எப்படி இறச்சி போகுது பார்த்தீங்களா. கொஞ்சம் தான் இறச்சி போச்சு, ஆனால் சூப்பராக இருக்குல்ல, செம்ம சாப்பிட்டுங்க, நல்லா இருந்துச்சு. ஏதோ நான் சின்ன பிள்ளை மாதிரி மீன் கூட விளாண்டுட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைங்களாம் விளாடுவாங்களா அதேமாதிரி. என் பொண்ணுலாம் தான் நல்லா விளாடுவாங்களேங்கண்ணா. நாளைக்கெல்லாம் கூட்டு வந்துடுறனால என்ன ஒன்று இந்த தெருக்கு கிடக்குமேனு தான் பயமாக இருக்குது. மற்றபடிலாம் சூப்பராக இருக்குது. இருக்கு ஐயோ எல்லாத்தையும் விலங்க அனுப்பிட்டுருக்கேன். வா செமையாக இருந்துச்சுல்ல. டெய்லி இந்த மீன் கூட வந்து விளாண்டுட்டு இருக்கலாம் போல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மனசில் உள்ள பாரம்லாம் அப்படி குறைஞ்ச மாதிரியே இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா. இந்த அலை, இந்த குட்டி மீன் பாயிறது, இந்த பாஞ்சு நிற்கி பாருங்க. இதெல்லாம் பாஞ்சுட்டு நடக்கு. எப்படி போது பாருங்க. எங்கிட்டாச்சும் வீடியோ எடுக்க போது பாய்க்கல. என்னடா அங்கிட்டு பாயிருக்கு எங்க பாருங்களேன் எப்படி பாஞ்சிட்டு இருக்குது. நம்மளே சுத்த விடுதுங்க இது மீன். சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அழகா இருக்கு, நல்லா ஜாலியாக இருக்கு விளாட. தூக்கிட்டு பாருங்க எப்படி பாஞ்சிட்டு போகுதுன்ட்டு. வா நல்லா இருக்குல்ல. இது கூட இப்படி விளாண்டுட்டே இருக்கலாம் போல, நேரம் போகிறது தெரியாது போலையே. அது உயிர் பயத்துக்கு தான் ஓடுது, இருந்தாலும் ஜாலியாக இருக்கணும். பொண்ணு கரைக்கில் போ. செம்ம சாட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம விளாண்டுட்டு இருக்கோம், ஆனால் கொக்கு அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்களேன். சரி நீங்கள் விளாடுங்க ஜாலியாக, நாங்கள் போயிட்டு வரோம். வேறு மீன் கணக்கு காமிக்க. இதெல்லாம் அனசலான ஒரு இடம். இருந்துச்சுன்னா இதில் ஏதாச்சும் பருவட்டு மீன் நிற்கும். பருவட்டுனா பெரிய மீனை தான் பருவட்டுன்னு சொல்லுவோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்பா அது கூட விளாடும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஃபீலு. அப்படியே மனசில் உள்ள எதுவுமே இல்லை, எந்த ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை, நல்லா ஜாலியாக இருக்குது மீன் கூட விளாடும் போது. சூப்பரான அனுபவம். இந்த போது பாருங்க, அதுலேயும் சின்னது குட்டி பிடி தேரங்க குஞ்சு. இதை தான் கொக்கு தின்னுட்டு இருந்திருக்கான். அதே கீழே தான் வருது. அந்த 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 இடம் அந்த போது பாருங்க, நல்ல மீன் தான். நீங்களும் ஒரு வாரத்துக்கிட்ட கடலுக்குலாம் வந்துட்டு வச்சுக்கோங்க, மீன் கூட்டத்தெல்லாம் ஈஸியாக கணிச்சிடலாம். எந்த மீன் எந்த அடி போட்டுதோ அப்படிங்கிறத கூட நம்ம ஈஸியாக கணிச்சிடலாங்க. இந்த அவ்வளோ தெளிவாக நமக்கு தெரியும். சின்ன துள்ளியிலேருந்து பருந்துள்ளியிலேருந்து எல்லா மீனும் தெளிவாக வைக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஏரியா தெளிவாக தெரியும், சூப்பராக தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நிலமெல்லாம் நடக்குது. வாங்க வேறு மீன் இருக்கான்னு பார்ப்போம். அது நல்லா விளாண்டுட்ருக்கேன் இந்த மீன்லாம். டெய்லி இந்த இடத்துக்கு வர்றாங்க, ஏதாச்சும் களி நண்டு ஏதாச்சும் கொடுவா அணைஞ்சு நிற்கணும்னு பார்த்தா அணைஞ்சு நிற்க மாட்டேங்க. சரி, இதெல்லாம் நல்லா கொடுவா நிற்கிற இடங்க இதெல்லாம். அது போக களி நண்டுலாம் நல்லா ஓரத்தில் நிற்கும். இந்த கண்ணாச்செடி ஓரம் இல்லைந்து எங்கிட்ட ஓரம் தண்ணி வத்தில் ஓடும்போது வந்து நிற்கும். நம்ம ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம். ஒரு களி நண்டு கூட காணுமே. வெயில் வேறு, நேற்று வந்தேன் இன்றைக்கி வந்தேன், மீன் பிடிக்க முடியல. இந்த இடம்லாம் காலு சொத்தன்னு உள்ளே இறங்கும், பயங்கரமாக இறங்கும். வச்சு நின்றுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளை உள்ளே வச்சு அமுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த இடம்.
அதுக்குள்ள எவ்வளோ மாறிட்டு பாருங்க. இன்னொன்று முக்கியமான ஒன்று உங்கள்கிட்ட நான் காமிக்க பாருங்களேன். அப்பா கடலில் கிடக்கிறதுல ரொம்ப ஒரு ஆபத்தானதுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி காலையில் கூட என் அண்ணன் கவினுக்கு வந்து காலில் வந்து அந்த இது பட்டு அவனை எண்ணெய் அந்த வினிகர் இதெல்லாம் அடித்து சரி பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப கடுத்துச்சுன்னா ஆஸ்பத்திரி போவோன்னு சொன்னான். ஆனால் கடுக்கல அப்படின்னா. எவனு காலில் தட்டுச்சுன்னு பார்த்தா எவ்வளோ பெரிய கம்புன்னு பாருங்க. கம்பா இல்லை கண்ணாச்செடி வேறான்னு சார். ரொம்ப பேர் ஈஸியாக கடந்துட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க இது வந்து சாதாரண ஜெல்லி ஃபிஷ் தான். இதெல்லாம் பட்டாலும் அந்த அளவு அரிக்காது. இன்னொன்று 4 மூக்கு சொரின்னு சொல்லுவோம். அவன் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக இருக்குங்க. இப்படி ஜெல்லி ஃபிஷ்லாம் கடந்தால் ஈஸியாக கடந்து போய் இது பண்ணிடாதீங்க, எடுத்து விளாடுவோம் அப்படி இப்படிலாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்டா அப்படி பிடிச்சி கசக்கி எடுத்து இப்படி போட்டுரும். அப்போ தானே சாகும் இது. சொல்லுங்க ஏடி பிச்சு எரிஞ்சாச்சு ஏடி. அவ்வளோதான். அப்பா என்ன பாடுபடுத்துது மனுஷனுங்கள. நாலு முக்குச்சோரி கிடச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கேன். அந்த 4 மூக்குச்சோரிலாம் தயவுசெய்து ரொம்ப ரொம்ப கொடூரமானதுங்க. 4 மூக்குச்சோரி எஃபெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதோட எஃபெக்ட் ஏதோ பருவட்டு ஓட்டிகிட்ருக்கான் போலாங்கண்ணே. ஓகே மக்களே, இந்த மீனோட விளாண்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள். நீங்களும் விளாட வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. மீனோட சேர்ந்து சும்மா குட்டியாக ஒரு விளாட்டு போடலாம். சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று காலைல சூவி ஏதாச்சும் போட்டு தரணும். நீங்களாம் என்கிட்ட திருக்க பயங்கரமாக குத்துச்சோ அவ்வளோதான், ஆஸ்பத்திரி தான் போகணும், வேறு எங்கேயும் போக முடியாது. அந்தளவு இதாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.